பிறக்கும்போது அதனுடைய பாவத்துக்கும் புண்ணியத்திற்குரிய வாழ்க்கை பாவத்தினுடைய தண்டனை அனுபவிக்கும் போது படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கு மேற்கொண்டு அந்த பாதகமே ஒரு குடும்பமே அழியக்கூடிய அளவுக்கு, அளவு கிராமமே அழியக்கூடிய அளவுக்கு. முன்னோர்கள் செய்த பாவம் 3 தலைமுறைக்கு போகும். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும். ஆனால் கொடும் பாவங்களை செய்தவர்கள் தலைமை பாவம் 7. எனக்கு எங்கள் தாத்தாவை அவா பண்ண பாவத்துக்கு எனக்கே கஷ்டம்னு போய் நிற்கிறான் பாருங்கோ. நிற்கும் பொழுது அப்போ அதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் பாதிக்கப்பட்ட அந்த பாதி ஆத்மாக்களை அவர்களுக்கு விமோச்சனத்தை கொடுக்கக்கூடிய விமோச்சனம் கொடுத்தா தான் இந்த தலைமுறை நல்லா இருக்கும். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தொடர்ந்து பலவிதமான பதிவுகள் பார்த்துட்டு வரும், பரிகாரங்களை முன்னிறுத்தி அந்த வகையில ஆத்மா சாபம், அதே மாதிரி தலைமுறை சாபங்கள்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். பணம் இருக்கும், ஆனா குடும்பத்துல நிறைய குறைகள் இருக்கும். தொடர்ந்து இந்த மாதிரி தற்கொலை விஷயங்கள், முன்னோர்களின் சாபம், இதனால குடும்பத்துல திருமணம் ஆகலைன்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதற்கெல்லாம் தீர்வாக ஒரு சக்தி வாய்ந்த ஹோம பரிகார பற்றி தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நமக்கு சொல்கிறதுக்காக ஜோதிடர் அருளமுதம் பார்த்தசாரதி ஐயா நம்ம கூட அணிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். நமஸ்காரம். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அடியனுடைய சிறந்தார்ந்த நமஸ்காரங்களை இத்தருணத்தில் தெரிவித்து கொண்டு, மனிதனாக பிறந்துட்டா பாவ புண்ணியத்தில் தான் பூமியிலே பிறக்கிறோம். அந்த பூமியில் பிறக்கும் பொழுது சஞ்சீத கர்மாங்கிற ஒரு கர்மாலேருந்து அதுக்கு அடுத்து ஒரு கடைசி 3 ஜென்ம பாவம் புண்ணியம் இருக்குது. இதுக்கு பிராரார்த்த கர்மான்னு பேர். இந்த பிராரார்த்த கர்மாவை எடுத்துன்னு தான் அந்த பூமியில் பிறக்கிறோம். பிறக்கும்போது அதனுடைய பாவத்துக்கும் புண்ணியத்திற்குரிய வாழ்க்கை முறையை நம்ம அனுபவிச்சே தீரணும். பாவத்தையோ புண்ணியத்தையோ அனுபவிக்கின்ற பொழுது மேற்கொண்டு சில பேர் பாவங்களை பண்ண ஆரம்பிச்சார். பாவத்தினுடைய தண்டனை அனுபவிக்கும் போது படக்கூடிய கஷ்டங்கள்லேருந்து விடுபடுவதற்கு மேற்கொண்டு பாவத்தை பண்ணிகிட்டே இருக்கிறார். ஒரு தீ பெருசாக எரியிறதுன்னா அதை அணைக்கிறதுக்கு நெய்யை ஒரு வாளி நிறைய வச்சு அள்ளி தெளித்து அணைஞ்சிருமா? இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா தான். அதை மாதிரி நீங்கள் மக்களுடைய முறை என்ன ஆகிடுதுன்னா, பாவத்தை போக்குறதுக்கு பெரிய பாவத்தை பண்ணி அந்த பாவத்தை போக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் பெரிய பாவங்களை பண்ணுகின்ற பொழுது அந்த பாவம் வந்து அல்டிமேட்டு பாவமாக மாறுறது சமயத்தில் சில பேருக்கு. அப்போ இப்போ ஒரு கொலை பண்ணாமல் 10 கொலை பண்ணால் தயங்க மாட்டான். ஒரு தடவை பொய் சொன்னால் 10 பொய் சொன்னால் தயங்க மாட்டான். ஒரு தடவை திருடுனாமல் 10 தடவை திருட தயங்க மாட்டான். அப்போ அவனுக்கு அது திருட்டுங்கிறது அவனுக்கு ஒரு பாவமே இல்லாமல் போயிடுறது. அந்த கொலைங்கிறது அவனுக்கு ஒரு பாவமே இல்லாமல் போயிடுறது. அப்போ இது அல்டிமேட்டாக போகும்போது இதனால் பாதிக்கப்படுறவர்கள் இல்லையா, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மனிதனோ யாரோ ஒருத்தர் பாதிக்கப்பட்டால் அந்த பாவம் ஓரளவாக சிறிய பாவத்து கணக்கில் வந்துடும். அதுவும் பாவம்தான், பாதகம்தான். பஞ்சமா பாதகத்தில் அதுவும் பாதகம்தான். ஆனால் அந்த பாதகமே ஒரு குடும்பமே அழியக்கூடிய அளவுக்கு, அளவு கிராமமே அழியக்கூடிய அளவுக்கு, ஒரு வம்சமே அழியக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய பாவத்தை ஒருத்தர் பண்ணிட்டானா அந்த பாவம் 7 தலைமுறைக்கு போகும். ஒருவர் செய்த பாவம், முன்னோர்கள் செய்த பாவம் 3 தலைமுறைக்கு போகும். பெற்றவர்கள் செய்த பாவம் பிள்ளைகளை சேரும். ஆனால் கொடும் பாவங்களை செய்தவர்கள் பாவம் 7 தலைமுறைக்கு போகும். அப்போ அந்த மாதிரி பாவங்கள் போகின்ற பொழுது அந்த பாதிக்கப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கா இல்லையா, அந்த அழிந்த வம்சம் இருக்கு இல்லையா, அதனுடைய ஆத்மாக்கள் எல்லாம் சாந்தி இல்லாமல் யாரால் பாதிக்கப்பட்டதோ அவருடைய குடும்பத்தை நிர்மூலமாக்குறதுக்கு அதுகள் அந்த ஆத்மாக்கள்லாம் கிளம்பிடும். இந்த ஆத்மாக்கள் ரிவெஞ்ச் எடுக்கும்போது இதில் யாராவது ஒரு நல்லவா இருப்பா இல்லையா, அந்த குடும்பத்தில் அவன் ஏதோ எங்கள் தாத்தா பண்ணிட்டார், ஆனால் அந்த 3வது தலைமுறையோ 2வது தலைமுறையிலையோ ஒருத்தன் நல்லவன் போய் நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு எங்கள் தாத்தாவை அவா பண்ண பாவத்துக்கு எனக்கே கஷ்டம்னு போய் நிற்கிறான் பாருங்கோ. நிற்கும் பொழுது அப்போ அதுக்கு நம்முடைய சாஸ்திரங்கள் அதற்கு ஒரு பிராயச்சித்தங்களை சொல்லியிருக்கு. இந்த புதுர்ஷாப திலோகமங்கள் போய் ராமேஸ்வரம் திருப்பண்ணாணி கஷேத்திரங்களில் போய் பண்ணால் ஓரளவு ரெமெடி ஆகும்னு சொல்லியிருக்கேன். இது வந்து முன்னோர்களுக்குரிய கர்மாக்களை சரியாக பண்ணாட்டாலும் அகால துர்மம் அடைந்த ஆத்மாக்கள் சாந்தி இல்லாமல் இருந்தால் திலகம் பண்ணலாம். ஆனால் பெரிய பாவங்களை செய்து பாதிக்கப்பட்ட சில ஆத்மாக்கள் ரிவெஞ்ச் எடுத்து ஒரு வம்சத்தை 7 தலைமுறைக்கு அழிக்கணும் பெறப்பட்டுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆத்மாக்கள் அடைவதற்கு, அதை அடக்குவதற்குன்னு சொன்னால் அதுக்கு ஒரு பெரிய பிராயச்சித்தம்னா ஸ்ரீ பரமபுருஷ மகாராதனை. இதுதான் அல்டிமேட் பரிகாரம். இன்றைக்கி எத்தனையோ பரிகாரங்கள், எவ்வளவோ சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டாலும் இந்த பரிகாரங்களுக்கெல்லாம் ஒரு தலைமையான, ஒரு பிரதானமான முதல் பரிகாரம், எல்லாவற்றுக்கும் மேலான பரிகாரம் பிராயச்சித்தம் சொன்னால் அதுக்கு பரமபுருஷ மகாராதனைன்னு பேர். இது மகாவிஷ்ணுவை மையப்படுத்தி பண்ணுறது. இதில் எப்பேற்பட்ட பிதுர்ஷாபங்கள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, அவர்களோ அவர்கள் குடும்பத்தாரோ அவருடைய முன்னோர்களோ இல்லை அகால துர்மரணம் அடைஞ்ச ஆத்மாக்களோ எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், தீராத கடன், தீராத பகை, தீராத வியாதி,
தீராத வழக்கு, இந்த மாதிரி தீர்க்கவே முடியாமல் தலைமுறையாக கஷ்டத்தை அனுபவிச்சுட்டே வந்துட்டே இருக்கா பாருங்க. இவாளுக்கெல்லாம் ஒரு பெரிய சொல்யூஷன் எதுனா அந்த பரமபுருஷ ஆராதனை. இது இன்றைக்கி இதை பற்றி ஒரு அவேர்னஸ் யாருக்குமே தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. காரணம் என்ன, இந்த பரிகாரம் ரொம்ப ஸ்ரத்தையாக பண்ணுறது. இதுக்கு நிறைய கிரமங்கள் உண்டு. இது 14 கலசங்கள் வைத்து 13 வாத்தியார்களை, வேத விற்பனர்களை வைத்து பரிகாரத்தை பண்ணணும். இது 2 நாள் பண்ணணும். மூல மந்திரம், பிரதான மந்திரம் எதுனா புருஷ சூக்தம், விஷ்ணுவனுடைய புருஷ சூக்தம். இது முதல் நாள் இந்த 14 கலசங்களை ஸ்தாபித்து, அந்த 14 கலசம், இதில் புண்ணியாஜன கலசமே பிரதான பெரிய கலசமாக வைத்து இந்த 14 கலசம் ஸ்தாபித்து, அதுக்கு என்னென்ன கலசங்கள், என்னென்ன தேவதைகள்லாம் முறைகள்லாம் இருக்குது ஸ்தாபித்து, அதுக்கப்புறம் விஸ்வக்ஷேன ஆராதனை சங்கல்பம்லாம் பண்ணியெல்லாம் முடித்து, அதுக்கப்புறம் புருஷ சூக்தம் 328 ஆவர்த்தி ஜபம் பண்ணணும். ஜபம் பண்ணி அதற்கு மறுநாள் மறுபடியும் 21 ஆவர்த்தி ஜபம் பண்ணி, அப்புறம் ருத்ர ஜபம் பண்ணி, அப்புறம் துர்கா சூக்தங்கள் ஜபங்கள்லாம் பண்ணி, அதற்கு பிறகு புருஷ சூக்தம் ஹோமம் பண்ணணும். ஹோமம் பண்ணி பண்ணுகின்ற பொழுது இந்த இறந்த ஆத்மாக்களுடைய பிரதிமைகளை, ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்கு இல்லையா, இதுக்கு துவாதச கட்டங்கள்னு இருக்குது. துவாதச திருநாமங்கள் பெருமாளுக்கு இருக்குது. அதில் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. தாமோதரானா என்ன அர்த்தம்? யசோதை என்ன பண்ணுறா, கிருஷ்ணனை தாம்பு கயிறில் கட்டி சேட்டை பண்ண உரலில் கட்டி போடுவாள். உரலில் கட்டி போட்டால் கரலில் இழுக்க முடியாது, குழந்தை பேசாமல் சேட்டை பண்ணாமல் கட்டி போடுவாள். இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா, அந்த உரலோடு இழுத்துன்னு வந்துடுவான். தாம்பு கயிறோடு இழுத்துன்னு வந்தவுடனே 2 மரத்தில் போட்டு அந்த 2 மரமும் 2 அசுரர்கள் விமோசனம் ஆகிடுவா. அதே மாதிரி இந்த கடைசி 12வது கட்டம் தான் ஜோதிட சாஸ்திரத்தில், காலவர்ஷ தத்துவத்தில் மோட்சம், மீனராசி. இதுக்கு தான் தாமோதரா நாமம். அப்படி என்னன்னா, இந்த பிறவியில் பிறக்கக்கூடிய ஆத்மாக்களை சுத்திண்டு விமோசனமுடைய இருக்கக்கூடிய ஆத்மாக்களை கட்டி இழுக்கக்கூடிய இடம் தான் தாமோதரன். அதுக்கு தான் மீனத்துக்கு மறுபிறவி மோட்சம்னு பேர். அப்போ அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய அந்த சாயுஜ்யம்னு பேர், விஷ்ணு சாயுஜ்யம். அந்த சாயுஜ்யத்தை கொடுக்கக்கூடிய அந்த முன்னோர்களால் பாதிக்கப்பட்ட அந்த ஆத்மாக்களை அவர்களுக்கு விமோசனத்தை கொடுக்கக்கூடிய, விமோசனம் கொடுத்தா தான் இந்த தலைமுறை நல்லா இருக்கும், வரக்கூடிய வம்சம் நல்லா இருக்கும், அந்த குடும்பம் செழிப்படையும், அவருடைய பிரச்சனைகள்லாம் தீரும். இது எல்லா விதமான பிதுர்சாபங்களுக்கும் பிதுதோஷங்களுக்கும் அகால துர்மரண ஆத்மாக்களுக்கெல்லாம் விமோச்சனம் கொடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு சிறந்த பரிகாரம் எதுன்னு சொன்னால் இந்த பரமபுருஷ ஆராதனை. இது 2 நாள் பண்ணணும். முதல் நாள் மாலை பொழுதில் தொடங்கி மறுநாள் காலை பொழுதில் முடிக்கணும். எப்பொழுதுமே நம்ம சாஸ்திரங்களில் காலையில் தொடங்கி ராத்திரி முடிக்கக்கூடாது, மாலையில் தொடங்கி காலையில் முடிக்கணும். அதனால தான் கும்பாபிஷேகங்களில் யாகசாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஆரம்பிப்பா, கும்பாபிஷேகம் காலையில் முடிப்பா. அது 2 காலமோ 4 காலமோ 6 காலமோ 8 காலமோ காலையில் முடிப்பா. இந்த மாதிரி முறைகள்லாம் இருக்குது. வாரத்தின் இறுதி நாள், வாரத்தின் முதல் நாள், கல்யாணமே ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாது. புரியுது உங்களுக்கு? இன்றைக்கெல்லாம் தப்பு போயின்னு இருக்குது, அது வேறு விஷயம். அது மாதிரி சாஸ்திரங்களில் இந்த செவ்வாய்க்கிழமை மாலையில் தொடங்கி புதன்கிழமை விஷ்ணுக்குரிய நாள், அன்றைக்கு காலை பொழுதில் பண்ணலாம். இல்லை சனிக்கிழமை தொடங்கி, இதுக்கு மட்டும் ஒரு எக்ஸம்ஷன் விதி உண்டு. ஏன்னு சொன்னால் இது பிராயச்சித்தமாக பண்ணுறதுனால சனிக்கிழமை மாலையில் தொடங்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் முடிக்கலாம். ஏன்னா இங்கே ஆத்மகாரகன், இவன் கர்மகாரகன். சனி கர்மகாரன். அப்போ நமக்கு பண்ண கர்மா பாவத்தினால தான் ஏற்பட்டு. அப்போ கர்மகாரனுடைய வேலையில் தொடங்கி அந்த ஆத்மகாரனுடைய காலை பொழுதில் இதை பண்ணும் பொழுது அந்த சூரியனுக்கு சூரிய நாராயணன் பேர். அப்போ இந்த ஹோமமே பரமபுருஷ ஆராதனை. அப்போ பரமபுருஷன் யார்? அந்த மகாவிஷ்ணு. அப்போ அந்த பரமபுருஷன் பாதத்தை போய் சரணடைவதற்கு அந்த அகால துர்மரணம் அடைந்த ஆத்மாக்கள் எல்லாம் நிர்கதியாக சுற்றி கொண்டிருக்கிற ஆத்மாக்களுக்கெல்லாம் அந்த பரமபதத்தை, அந்த ஒரு விஷ்ணு சாயுஜ்யத்தை கொடுத்து விட்டால் அந்த குடும்பம், வம்சம் அனைத்தும் வாழ்க்கையில் வளம் பெறுவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் இந்த பரமபுருஷ மகாராதனை. இதுக்கு 32 விதமான தானங்களை சொல்லியிருக்கு. இது எப்படின்னா ஒரு திதி தவசம் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த தானங்கள் எல்லாம். இதில் ஒரே ஒரு தானத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய தானங்கள் இருக்குது. அதில் ஒரு தானம் எப்படின்னா, ஒரு கரையில்லாத ஒரு துண்டு வேஷ்டி, காடா துணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காடா துணியில் ஒரு மூலையில் கதம்ப சாதம், ஒரு மூலையில் அவியல், ஒரு மூலையில் தயிர் சாதம், ஒரு மூலையில் வடை வாழைக்காய் கட்டி 4 பக்கம் முடி போட்டு அதை அந்த பிராமணரில் ஒரு பிராமணருக்கு தோளில் போடணும். தோளில் போட்டு தானம் கொடுத்து அவர் அனுப்பிச்சி வைக்கணும். ஒரு முன்னோர்களுக்கு நம்ம கொடுத்து எப்படி அனுப்பி வைக்கிற மாதிரி ஒற்றனை அனுப்புகிறான்னு சொல்லுவா இல்லையா, அதை மாதிரி அனுப்பிச்சி வைக்கணும். இதில் ஒரு தானம். இதை மாதிரி இந்த பரமபுருஷ ஆராதனையில் 31 தானங்கள் இருக்குது. 32வது தானம் சொர்ண தானம். இந்த சொர்ண தானம்ங்கிறது தான் யார் வாங்குறாளோ அவள் தான் இந்த கர்மாவை முழுவதுமாக பெறக்கூடிய தகுதியுடைய. இது மட்டும் இல்லாமல் இந்த ஆச்சாரியர் உட்கார்ந்துருக்கா இல்லையா, 13 பேர் உட்காரா இல்லையா, அதில் ஒருத்தர் பிரதான குருவாக இருப்பார். மற்ற 12 பேர் இந்த ஹோமத்தில் உட்காருவா.
அந்த 12 பேர் எப்படின்னா பெருமாளுடைய துவாதச திருநாமங்கள் 12 திருநாமங்களில் 12 இடத்துல திருமண் நாமம் போட்டுப்பா. நெத்தியில் 1, கழுத்தில் 3, இந்த தோல் அப்படிலாம் இருக்குது. 12 இடம் இருக்குது. அந்த 12 இடத்துல இந்த மந்திரங்களை சொல்லி திருநாமம் போட்டுண்டு தன்னுக்குள்ளேயே அந்த பெருமாளை ஆவாகனம் பண்ணிப்பான். இதுக்கு அங்கன்யாசம் கரன்யாசம்லாம் பேர் பண்ணி இவர்களே தங்களை பெருமாளாக மாற்றிக்கொள்வார்கள். அந்த விஷ்ணு சுரூபமாக மாற்றிக்கொண்டு தான் இந்த புருஷயுக்த மந்திரத்தை ஜெபம் செய்து இந்த யாகத்தை செய்வார்கள். அப்போ இங்கே அந்த மகாவிஷ்ணுவே அந்த யாகத்தை செய்வதாக ஐதீகம். இப்பேற்பட்ட ஒரு யாகம் இது யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த யாகத்தை செய்து விட்டால் அதிக பொருட்செலவாகும். எப்பேற்பட்ட வறிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் முதற்கொண்டு, தீராத வியாதியில் இருக்கக்கூடிய குடும்பம் முதற்கொண்டு, தீராத பிரச்சனை இருக்கக்கூடிய குடும்பம் முதற்கொண்டு, இல்லை அநேக கஷ்டங்கள் அனுபவிக்கூடிய குடும்பம், திருமணமாகாத குழந்தைகள், திருமணமாகாத பெண்கள், குழந்தை இல்லாதவர்கள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும், எப்பேற்பட்ட புது சாபங்கள், புது தோஷங்கள் அனைத்திற்கும் ஒரே மருந்து பரமபுருஷ மகாராஜர். இப்போ பார்த்துட்ருக்க நேர்கள், ஆமாம் பல வருடமாக இந்த மாதிரி பிரச்சனைகள் நாங்கள் இருக்கோம், இந்த ஹோமம் செய்த பிறகு எங்களுக்கு இது விலகிடுச்சு அப்படிங்கிற அறிகுறிகளை நாங்கள் எது மூலமாக தெரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. டாக்டர்கிட்ட போகிறேன், நீங்கள் மருந்து கொடுக்குறார், ஒரு ஹெல்த் இஷ்யூ போகிறார், மருந்து சாப்பிட்றேன், 5 நாளைக்கு சாப்பிடுங்கிற ஒரு டோஸ் கொடுக்குறார், 5 நாள் கழிச்சு சரியாயிடுதுன்னா மருந்து சரியாக வேலை செய்யறதுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த யாகம் பண்ண உடனே உங்களுக்கு அதனுடைய பலன் கிடைக்க ஆரம்பிச்சிடும். எப்பயுமே நம்ம சாஸ்திரங்களில் ஒரு மண்டலம் 48 நாட்கள் சொல்லியிருக்கிறது. 48 நாள் கழிச்சு அதனுடைய பலன்கள் தெரிய ஆரம்பிச்சிடும். இதற்கு இன்னொரு முறைகளும் இருக்குது. பிரசன்னாரூடத்தின் மூலமாக பார்க்கலாம். ஹோமம் முடிஞ்சு 48வது நாள் ஒரு பிரசன்னம் போடுவோம். நான் படியர் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நிறைய பேருக்கு பெரிய பெரிய தனவந்தர்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்குள்ள வெவ்வேறு விதமான பிரச்சனைகள், பணப்பிரச்சனை இல்லை, வெவ்வேறு பிரச்சனைகள். அந்த பிரச்சனைக்குரியெல்லாம் வருகின்ற பொழுது அவர்களுக்கு நம்ம இந்த பரிகாரத்தை பண்ணுகின்ற பொழுது அதனுடைய பலன் அவர்களுக்கு கிடைக்கிறதா என்பதை பார்ப்பதற்கு நம்ம அந்த பிரசன்னம் போட்டு அதன் மூலமாக நம்ம அவளுக்கு இதனுடைய பலன் எந்த அளவுக்கு கிடைத்ததுன்னு உறுதி பண்ணி கொடுக்கும். பார்த்துட்டு இருக்க நேர்கள், இந்த மாதிரி உங்கள் குடும்பம் பல தலைமுறைகளாக ஐயா சொன்ன அறிகுறிகளோடு இருக்கீங்க அப்படிங்கும்பொழுது ஒரே தீர்வாக இந்த ஹோமம் செய்யறதன் மூலமாக நிச்சயமாக உங்களுக்கு அதற்கான தீர்வுகள் கிடைக்கும். தொடர்ந்து எங்களுக்கு தீர்வு கிடைச்சிருச்சா அப்படிங்கிற அறிகுறிகளும் ஐயா சொல்லியிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமான பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம் சார். நன்றி. நன்றி. நமஸ்காரம்.